என்ன ரேவதி, நீங்க 3 பேரும் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க போல. அண்ணே உங்ககிட்ட சொல்ட்டாங்களாண்ணே? நானா கண்டுபிடிச்சு அவகிட்ட கேட்டேன். இத வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கண்ணே. நீ அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்லாம் கேட்டேன். தங்கராஜ் மாப்பிளைய நல்லா கிண்டலடிச்சிருக்க. என்ன தங்கராஜ், உன் மாமனார் வீட்ல இப்போ உன்ன எந்த பிரச்சனைக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் திருந்திட்டாங்களா என்ன? அங்க எதுவும் பெருசா பிரச்சனை இல்லல்லம்மா. அதனாலதான் என்ன கூப்பிடல. அந்த மதி அப்படி அமைதியா இருக்கிற ஆளே கிடையாதே. அந்த மதி வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால தானே அவ்வளவு பேச்சு பேசினா. அதனாலதான் அந்த வேலையை இல்லாம பண்ணிட்டேன். அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி மதியோட வேலைய பெர்மனண்டா ஆகாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் செஞ்சுட்டாரு. இப்போ அவ அடக்கமான மருமகளா அந்த வீட்டுல இருக்கா. மதி, உனக்கு வேலை தானா போகல. கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி உன்னை பெர்மனன்ட் ஆக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதே இல்ல. இப்போ நீ இத பிரச்சனையாக்காத மதி. தேவையில்லாம ரேவதி தான் மாட்டுவா. அப்புறம் இந்த விஷயம் ரேவதி மூலமா தான் நமக்கு தெரியுங்கிறத நான் காமிச்சுக்க மாட்டேன். எதுக்காக என்னோட வேலையை பறிச்சீங்க நீங்க? என் வாழ்க்கையில எதுக்கு நீங்க குறுக்க வரீங்க? நான் தான் உன் வேலை போனதுக்கான காரணம். இப்போ என்ன பண்ண போற நீ? உங்க செல்வாக்க வச்சு நீங்க எவ்வளவு காலேஜ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க நானும் பாக்குறேன். எல்லாருமே தங்கராஜ் சொன்னா அப்படியே கேட்டுருவாங்களா? என்கிட்ட நல்ல திறமை இருக்கு. நான் நல்லா படிச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ்ல வேலைக்கு நான் சேர்ந்து காட்டுறேன்.